ரன்னிங் போறதுக்கு ஒரு ஷூ எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்ன்றத ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு. அது எப்படின்னா ஒரு உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அதை பத்தி நாங்க சொல்றோம், கேளுங்க. சொல்றேன் அவனை. என்னாச்சுன்னா சந்துருன்னு ஒரு பையன் சரி. ஒரு 2 வாரம் இருக்கும்னு வச்சுக்க. சரி. 2 வாரத்துக்கு முன்னாடி பாலத்துல ஓடிக்கிருந்தேன். ஒரு 7:30 நிமிஷம் அந்த 900 மீட்டர் பாலம் இருக்குமா? 900 மீட்டர் இருக்கும். 7:30 நிமிஷம் ஓடிக்கிருந்தேன். அவனை அனலைஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒன்னொன்னா கேட்டு இந்த பேர் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தம்பி எந்த ஊர் என்ன திருப்பாச்சுங்க எப்படியா பண்றேன் இந்த மாதிரி கிரௌண்ட்ல பண்ணிக்கிறேன். நீங்க வா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஆனா நீங்க என்ன மிலிட்ரி போயிருக்காங்க, மிலிட்ரிலாம் நான் போலடா, நமக்கு ஐட்டம்ல ஒண்ணும்ல இருக்க மாட்டாங்க, நான் மாரத்தான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படியா இழப்பு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. ஒன்னொன்னா பார்க்கும்போது அவனோட ஷூ வந்து 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு கேப் இருக்கு. ஆமா, நான் தம்பி ஷூவை மாத்து ரேஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணானா ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தேன். நானு ரொம்ப சந்தோஷம்னு. ஏன்டா தம்பி அப்படி ஆனா நான் முதல்ல 7 நிமிஷம் ஓடிக்கிறேன், இப்ப 5.5 நிமிஷம் ஓடுறேன்னு அந்த 900 மீட்டர் அப்படின்னா எனக்கு அப்படி குப்புன்னு வேறுச்சு. அடுத்த நிமிஷமே உனக்கு போன் அடிச்சேன். அப்ப வந்து அவன் நல்லா ட்ரெயின் ஆயிருக்கான். அந்த சின்ன மிஸ்டேக்கு கூட எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனா இதுல இவ்வளவு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி என் நம்பரை வாங்கிட்டு என் நம்பரை சேவ் பண்ணிட்டு எதுனாலும் இப்ப கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பேசிக்கா நமக்கா தெரியணும் அது. இருந்தாலும் அதை ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு லைஃப் அது. அவனுக்கு மிலிட்டரி செலக்ஷன்றது அவன் லைஃப். 3வது அட்டெம்ப்ட் இது. அவனுக்கு திறமை இல்லைன்னா கிடையாது. அந்த ஷூல இருக்கிற சின்ன மிஸ்டேக்கை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கே இப்போ ஒருத்தனுக்கு லைஃபே கிடைக்க போகுது. ஸோ ரன்னிங்க்கு எவ்வளவு ஷூ இம்பார்ட்டன்ட்ன்றதை புரிஞ்சுக்குங்க.